ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களே, இந்த காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியில் எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போகிறார். இப்போ இதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. ராசியின் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இவருடைய பயணம் 5ஆம் இடமான கடகராசியை தொடுவதாக இருப்பதனாலே தெரியாத காரியங்கள் செய்யக்கூடாது. செஞ்சா மாட்டுவீங்க, அவஸ்தைப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன் அமர்ந்து இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். குழந்தைகள் வழியிலே சில குறைபாடுகளையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். குரு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே லாபங்கள் உண்டு. குழந்தைகளிலே நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். ஆரோக்கியம் குறைபடும், ஆனால் சரியாயிடும் அப்படிங்கிறத இந்த குரு இண்டிகேட் பண்ணுறார். சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்திருவது நல்லதல்ல. மனதில் தேவையில்லாத குழப்பங்களையும் கவலைகளையும் கொடுப்பார். 6ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனாலே பண பலங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. ராசியின் 12ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே ஆரோக்கியம், செலவு இதெல்லாம் உண்டு. ஆரோக்கியத்திலே நல்ல சிக்கல்களும் உண்டு. செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியதானது உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை, முக்கியமாக வார கடைசியில் கொஞ்சம் நிறைய பணம் வரதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. மூத்த சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் காட்டும். சனி பகவான் வக்கரகதியிலே உங்கள் ராசியில் வரப்போகிறார். 26ஆம் தேதியிலிருந்து தன் நிலைப்பாடை தவிர்த்து கொள்வதனாலே அவருடைய பார்வை 12ஆம் இடத்திலே செல்வதனாலே செலவு அதிகரிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனிச்சு செயல்படக்கூடியவர்கள், ஆண்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிற அன்பர்கள் கொஞ்சம் குடும்ப கவலையை பற்றி யோசிங்கள்.
மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் யோசித்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களிலே 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு செயல்படும் போது வெற்றியின் இலக்கு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சியும் குடும்பத்தில் எழுச்சியும் வருவதற்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.